ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெள்ளிக்கிழமை காலையில் எடுத்த வீடியோங்க இது. இதுக்கு தேவையான காய்கறி கொஞ்சமாக வாங்கிட்டு வந்தாச்சு. கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா சுத்தமாக இல்லை, அதுவும் வாங்கிட்டு வந்தாச்சு. கோஸு, தக்காளி, கத்திரிக்காய், பச்சை மிளகாய், அவ்வளோதாங்க இன்றைக்கி வாங்கிட்டு வந்த காய்கறி. இன்றைக்கி சமையலுக்கு மட்டும்தான் வாங்கிட்டு வர சொன்னேன். இன்றைக்கி இதை மட்டும்தான். தக்காளி கொஞ்சம் இருக்குது, 1 கிலோ மட்டும் வாங்கிட்டு வந்தாங்க. எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. கொத்தமல்லி, கருவேப்பிலையெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. அதெல்லாம் எடுத்து பாக்ஸில் போட்டுட்டு கருவேப்பிலையும் உருவி வச்சாச்சு. கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா அப்படியே வாடிடும். அதனால் வாங்கிட்டு வந்த உடனே உருவி டப்பாவில் போட்டு வச்சாச்சு. புதினா கொஞ்சம் நேரம் கழித்து தான் விடணும். காலையில் டிஃபன் பண்ணுறதுக்கு டைம் ஆகிடுச்சு. கருவேப்பிலை மட்டும் எடுத்து வச்சுட்டு பச்சை மிளகாவும் காம்பு கிள்ளி டப்பாவில் போட்டு வச்சுட்டேன். இந்த வேலையை கையோடு முடிச்சிடணும். அப்படியே வச்சோம்னா எல்லாமே வாடி போயிடும். அப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சோம் நல்லா இருக்காது யூஸ் பண்ணுறதுக்கு. அதனால் கையோடு எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சிடலான்ட்டு முடிச்சாச்சு இந்த வேலையும். பச்சை மிளகாவும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தாங்க. சட்னிக்கு காலையில் பொட்டுக்கடலை, வேர்க்கடலை சட்னி, தோசை தாங்க. அதுக்காக பச்சை மிளகா சட்னிக்கு சேர்த்தாச்சு. எல்லாம் எடுத்து வச்சுட்டு பச்சை மிளகாய் காம்பு கிள்ளி டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். இந்த வேலையும் கையோடு முடிச்சுட்டு சட்னி அரைச்சி தோசை ஊற்றி சாப்பிட்டாச்சு. நீங்கள் காய்கறி தினமும் வாங்குவீங்களா இல்லை வாரத்துக்கு ஒரு நாள் வாங்குவீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க என்னோடய வீடியோன்றதும் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நைட் இருந்து தக்காளி சட்னி தொக்கு கொஞ்சம் இருந்தது, அதுவும் சேர்த்து சட்னியும் அரைச்சாச்சு. ரெண்டும் சூப்பராக இருந்தது. சட்னி